வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஐசிஐ வந்துட்டு எக்ஸாமை வந்து இந்த பதட்ட காரணத்தினால போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு 10 மே அன்னைக்கு ஒரு 5:30 5:45 மணிக்கு சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே வந்துட்டு இனிமே நம்ம ஃபயர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல ஒப்பந்தத்துக்கு என்டர் பண்ணிட்டாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும். அதனால ஐசிஐ வந்துட்டு திருப்பி ரிவைஸ் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஐசிஐக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 5:30 5:45 தான் இந்த நியூஸ் வருது. சீஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க, இந்தியா பாகிஸ்தான் கையெழுத்து போட்டாங்க, யூஎஸ் வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. நான் நினைச்சது என்னன்னா, மண்டே ஒரு 11 12 மணிக்கு மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி 3 மணிக்கா அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும், ரிவைஸ் ஷெட்யூலை சொல்லுவாங்க. அண்டு அப்ராக்சிமேட்லி 20ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும் நான் நினச்சேன். ஆனால் ஐசிஐ வந்து வேற லெவல் ஸ்பீடாக ஆக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஷெடியூலை. ஸோ இப்போதைக்கு என்ன ஷெடியூல் வந்திருக்கு அப்படின்னா, ஃபைனல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 16 18 அந்த 2 நாளில் வைப்பாங்க. இன்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 20 22 24 அன்னைக்கு வைக்க போகிறாங்க. ஸோ ஓல்டு டேட்டு இங்கே போட்டிருக்கு, இந்த இடத்துல போட்டிருக்கு. அதாவது 9ஆம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் 20ஆம் தேதி நடக்க போகுது. 11ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாம் 22ஆம் தேதி நடக்க போகுது. 14ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாம் 24ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ரிவைஸ்டு ஷெடியூல். இது ஐசிஐயோட ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் சிஏ ஃபவுண்டேஷன், எவ்ரி திங் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதான் இப்போதைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஐசிஐக்கு மெயில் அனுப்புங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்பீடாக ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வெரி குட் அப்படின்னு நான். ஏன்னா என்ன சொல்றது, ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள இல்லை இந்த நியூஸ் வந்து, அதுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு பெஸ்ட். இந்த தடவை வந்து கமிட்டி, எக்ஸாம் கமிட்டி, பிரசிடென்ட் எல்லாமே செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா பசங்களுக்குமே ஒரு சூட்டோட சூட்டா முடிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணும். இப்ப இதுவே இன்டரே ஒரு 10 நாள் தள்ளி போனது கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருக்கும். ஆனா இன்டர்ன்றது ஒரு ஃபுல் குரூப்ன்றதுனால கூட பரவாயில்ல. பட் ஃபைனலுக்குன்றது ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு, 2 சப்ஜெக்ட் தான் பெண்டிங் இருக்குது. ஏன்னா இது ஏன் சார் அப்படியே அவங்க கூட வச்சு முடிக்க முடியாதுன்னா, ஏன்னா நடுப்புற ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வேற வருது. ஸோ ஃபவுண்டேஷனையும் மேனேஜ் பண்ணணும், இன்டரையும் மேனேஜ் பண்ணணும், ஃபைனலையும் மேனேஜ் பண்ணும்போது அந்த ஸ்லாட் ஷெடியூல்லாம் வைக்கும். அதனால தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதான் ஷெடியூல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நன்றி, வணக்கம்.